தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே பரவலா மழை பொழிவு பதிவாக தொடங்கியிருக்கு. இந்த நிலையில தான் வங்கக்கடல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா வலுப்பெறும்னு வானிலை ஆய்வு மைய தரப்பில் தெரிவிக்கப்படுது. உருவாக இருக்கும் புயலால் எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் என்பது உள்ளிட்ட விரிவான தகவலை இப்போது பார்க்கலாம். நடப்பு ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் பருவமழை அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து வட தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு பதிவானது. இதற்கிடையே தீபாவளி பண்டிகையை ஒட்டி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஓரளவு நல்ல மழை பொழிவை கொடுத்து வலுவிழந்தது. இப்படியான சூழலில்தான் தெற்கு அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 26ஆம் தேதி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அடுத்த கட்டமாக 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி உருவாக இருக்கும் புயலுக்கு தாய்லாந்து பரிந்துரை செய்த மோந்தா என்ற பெயர் சூட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உருவாகும் புயல் சின்னம் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் தெரிவித்துள்ளார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். எனினும் புயல் சின்னத்தின் தெற்கு பகுதிகளில் குவியும் மழை மேகங்களால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். கடலூர் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள், மத்திய மற்றும் உள் மாவட்டங்களில் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. முழுக்க வட தமிழக மாவட்டங்களில் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக வரும் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. உருவாகி இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவடைந்து புயலாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளதால் நல்ல மழை பொழிவு பதிவாகும் என்றும் வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.